மகளே ரீசெண்டாக நிறைய பேர் வந்து 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் என்னென்ன பைக்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு 2 பைக்ஸ் வந்து கொண்டு வந்து காமிச்சா பெட்டராக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட இன்றைக்கி 2 மோட்டர் சைக்கிள் எடுத்து வந்திருக்கேன். ரெண்டுமே வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். ஒன்று வந்து 250cc, இன்னொன்று வந்து 310cc. நம்ம கூட கேடிஎம்மோட ஆல் நியூ டியூக் 250 இருக்குது அண்ட் டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310 இருக்குது. இது 310cc, இது 250cc. அதை எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்னு சொல்லி. அந்த 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே இந்த 2 மோட்டர் சைக்கிளும் வருது. 300cc உங்களால் 2,50,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அஃபோர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களால் இந்த 250cc அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா 250cc வாங்கலாமா 300cc வாங்கலாமா? இந்த கேள்வி நிறைய வந்துச்சு. ஸோ அதனால் இந்த 300cc வாங்கலாமா இந்த 250cc வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2 பைக்கையும் நம்ம ஒரு 5 விஷயத்தில் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசைன், 2வது பர்ஃபார்மன்ஸ், 3வது கம்ஃபர்ட், 4வது ஃபீச்சர்ஸ், 5வது ப்ரைஸ். ஆல்ரெடி ப்ரைஸ் பார்த்துட்டோம். ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2 பைக்கோட டிசைன் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூக் 250 வந்து இப்போ அப்டேட் ஆனால பயங்கர ஃபெரோஷியஸாக இருக்குது. டியூக் 250 அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி RTR 310 ஃபெரோஷியஸாக இருந்துச்சு. இப்போ 390 இன்ஸ்பயர் பண்ணி ஹெட்லைட்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்க்கும்போது பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. எல்லாருமே வந்து இந்த டிசைனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அது இந்த பட்ஜெட் மார்க்கில் ஒரு மினி டியூக் 390 மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ஸோ அதனால் இட்ஸ் ஃபெரோஷியஸ் இன் இட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். RTR 310 சலச்சது கிடையாது. இதில் இருக்க அந்த ஹெட்லைட் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபெரோஷியஸான லுக்கை கொடுக்குது. லைட்ஸோட எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே LED தான், ஆல் LED கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே டிஆர்எல் வந்துருது. பட் டியூக்கோட டிஆர்எல் வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தோன்னா 110/70 தான், 17 inches அலாயில் தான். 2 பைக்கோட டயர்ஸுமே சேம் தான், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். டிஸ்க் சைஸுமே சேம் தான். ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க், ரியரில் 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS வந்துருது. அண்ட் தென் சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டியூக் 250ல் 43mm WP அபெக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் USD. அண்ட் RTRலேயே நமக்கு USD தான், பட் இது 41mm USD வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு USD கொடுத்துருக்காங்க. இதில் நார்மல் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது சட்டிலாக இருக்குது, இது மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்லையும் சேஞ்சஸ் இருக்குது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து டியூக் 390 கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட்டில் இருக்குது. RTR 310 கொஞ்சம் கம்ஃபர்ட் பார்ட்டில் இருக்குது. டியூக் 390 75% ஸ்டிஃப், 25% கம்ஃபர்ட். RTR 310 ஒரு 75% கம்ஃபர்ட், 25% ஸ்டிஃப்னு சொல்லலாம். ஸோ இட் டிஃபர்ஸ். அதுக்கப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா டியூக் 250ல் 15 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. RTR 310ல் 11 liters தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையான ட்ராபேக்னு சொல்லலாம். பிகாஸ் டேங்கோட பேனல்ஸ்லாம் பெருசாக இருக்குது, பட் டேங்க் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. இதில் டேங்க் சின்னதாக இருந்தாலும் டேங்க் கெப்பாசிட்டி பெருசாக இருக்குது. புதுசாக கொடுத்த அப்டேட்டில் இந்த 15 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் பார்த்தோன்னா டியூக்கில் வந்து ஸ்பிளிட் ட்ரெல்சஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு RTR 310 வந்து ட்ரெல்ஸ் ஃப்ரேம் தான். ரெண்டுமே ஃப்ரேம் செட்டப் சேம் தான், பட் டியூக்கில் வந்து அந்த ஃப்ரேமை டிவைட் பண்ணியிருக்காங்க. ரைடர் அண்ட் பில்லியன் உட்காந்து ட்ராவல் பண்ணுற ஃப்ரேம் வந்து வேறு ஃப்ரேம், இன்ஜின் அப்புறம் பைக்கில் இருக்க ஹார்ட்வேர்ஸ்லாம் கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம். ஸோ 2 ஃப்ரேமே பிரிச்சனால அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனு, அந்த ஓவரால் ஹேண்ட்லிங் லெவல்லாம் வந்து மாறும். அதே மாதிரி RTR 310 சாசி பார்த்தோன்னா சேம் ட்ரெல்ஸ் ஃப்ரேம் தான். ஸ்பிளிட் ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேமாக கொடுத்துருக்காங்க. டியூக் 250யோட RTR 310 ஃப்ரேம் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் அலுமினியம் சப் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, வெயிட் ரிடெக்ட் பண்ணியிருக்காங்க, பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன், ஹேண்ட்லிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க் ரோட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூக் 310ல் 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. RTR 310ல் 300mm தான் கொடுத்துருக்காங்க. பட் 2 பைக்லையுமே டுவல் சேனல் ABS வந்துருது. ரைட் மோட்ஸுமே இருக்குது. ரைட் மோட்ஸில் பவர் டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கப்புறம் டைமென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டியூக் 250யோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 176mm தான். பட் RTR 310யோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180mm கொடுத்துருக்காங்க. ஒரு 4mm கிட்ட அதிகம். அப்படி பார்க்கும்போது 4mm பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் ரொம்ப வெயிட் சேடல் ஏற்றுனீங்கன்னா மட்டும் தான் கிரவுண்ட் கீழே போகும், மிச்சப்படி கிரவுண்ட் கீழே போக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டியூக் 310ல் கீழே பேஷ் பிளேட் எதுவும் கொடுக்கல. RTR 310ல் கொடுத்துருக்க பேஷ் பிளேட் வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி வெயிட் வந்து டியூக் 250 லைட் வெயிட் இன் இட்ஸ் கிளாஸ் 163 kg தான். RTR 310 வந்து 169 kg. வெயிட் வந்து அப்படியே டிஃபர் ஆகுது. நம்ம பைக்கை நகர்த்தும் போதும் சரி, ஓட்டும் போதும் சரி, கண்டிப்பாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் சீட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஸ்பிளிட் சீட்ஸ் தான். பட் RTR 310ல் இருக்க சீட்ஸ் வந்து நல்லா வைடான சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் பார்த்தோன்னா டியூக் 250ல் இருக்க பில்லியன் சீட் பெருசாக இருக்குது. RTR 310ல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் பில்லியன் வெயிட்டாக இருந்தாலும் RTR 310ல நல்லா உட்கார முடியும். பிகாஸ் அந்த கிராப் ரயில் வந்து நல்லா வைடாக கொடுத்துருக்கனால அதில் வெயிட்டாக இருந்தாலும் கேரி பண்ண முடியும். டியூக் 250யும் அதே மாதிரி தான். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோன்னா ரைடருக்கு RTR 310ல் சீட் நல்லாயிருக்கும். பட் அந்த சீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டில் வந்து நம்ம உட்காரும் போது அது வந்து லைட்டாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதனால் வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லாமல் வாங்குற வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து அது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி டாப் அண்ட் பில்ட் டு ஆர்டரில் தான் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும். நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது RTR 310ோட பேஸ் வேரியண்ட்டும் அதுக்கப்புறம் டியூக் 250யோட ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ RTR 310 பார்க்கும்போது எனக்கு ஒரு பைக் ஞாபகம் வருது. அது என்ன பைக் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா
கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபைனலாக ரியர் டயர்ஸ் பார்த்தோம்னா 150/60 செக்ஷன் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே டயர் சேம் தான். டிசைன் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மோட்டார் சைக்கிளும் அக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது அக்ரெசிவ், இது வந்து எலிகண்ட் அப்படின்னு சொல்ல முடியல. ரெண்டுமே கூட தான் இருக்குது. ஹார்ட்வேர் ப்ரிஃபரன்ஸ் படி பெட்டரான ஹார்ட்வேர்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா டியூக் 250ல் உங்களுக்கு பெட்டரான ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. சஸ்பென்ஷன், டிஸ்க் ரோட்டர் சைஸ். ஸோ அதுவே RTR 310 வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி RTR 310ல் 5 பவர் மோட்ஸ் இருக்குது. அர்பன், ரெயின், ஸ்போர்ட்ஸ், ட்ராக் அண்ட் சூப்பர் மோட்டோ. ஸோ 5 மோட்லையும் பவர் டிஃப்ரென்ஸ் அண்ட் பிரேக்கிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டியூக் 250 சூப்பர் மோட்டோ ABS இருக்குது. அதே மாதிரி RTR 310லையும் நமக்கு சூப்பர் மோட்டோ ABS இருக்குது. சொல்ல போனால் எல்லாமே டஃப் டு டஃப் காம்படிஷனாகவே போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் டேக் அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்லையும் டஃப்பாக தான் போகுது. இந்த 5 மோடுக்குமே 5 விதமான பவர் டிஃபர் ஆகும். 300cc-ல 5 மோடு கொடுத்து 5 மோடுக்கு பவர் டிஃபரன்ஸ் கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம். மேக்ஸிமம் 600cc அபோவ் இருக்க மோட்டார் சைக்கிளில் இந்த மாதிரி பவர் மோட்ஸ் வரும். அதில் வந்து நம்ம பவரை கட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பவர் மோட்ஸ்னால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா பவர் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இன்கேஸ் ஒரு பிகினர் வந்து ஒரு பைக் வாங்க போகிறாங்க, 200cc வாங்குற இடத்துல 300 வாங்கலாம்னு யோசிக்கிறாங்க. பட் பவர் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காக தான் இந்த பவர் மோட்ஸ். இப்போ ரெயின் மோட்லாம் போட்டிங்கன்னா 200cc என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுவே அந்த பவரை அச்சீவ் பண்ணி பழகிட்டோம், அந்த பவரை ஹேண்டில் பண்ணுற கேப்பபிள் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு, ட்ராக் மோடு போட்டோம்னா ஃபுல் பொட்டன்ஷியலை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த பவர் மோட்ஸ் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அதுக்கு தான். மேக்ஸிமம் பவர்ஃபுல் பைக்ஸில் கொடுக்குறதுக்கான அட்வான்டேஜும் அதுதான். 2,50,000 ப்ரைஸில் இந்த 300cc-ல 5 மோட்ஸ் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். 300cc செக்மெண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பவர்ஃபுல் மோட்டார் சைக்கிள்னு சொல்லி இந்த மோட்டார் சைக்கிளை சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் வந்து RR 310 இந்த பைக்கோட சிப்ளிங் தான். இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. அந்த பைக்கோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டியூக் 250யோட இன்ஜின் பார்த்தோம்னா 249cc, 31 PS பவர், 25 Nm டார்க்கு. RR 310ஓட 5 PS பவர் கம்மி, 4 Nm டார்க் கம்மி. இது வந்து 249cc, அது வந்து 312cc. ஸோ கிட்டத்தட்ட வந்து 60cc மேலே டிஃபர் ஆகுது. அந்த 60cc டிஃப்ரென்ஸில் தான் RR 310ஓட பவர் அதிகமாக இருக்குது. ஸோ 5 PS 4 Nm டார்க் வந்து கம்மி. பட் இது 250cc-னால இந்த பவர் வந்து இந்த பைக்கில் போதுமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் ஹார்ட்வேர்ஸ் பார்த்தோன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் சிஸ்டம், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச், இது எல்லாமே சேம் டியூக் 250ல இருக்குது. RTR 310 என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இந்த டியூக் 250லையும் KTM வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வந்துருது, குவிக் ஷிஃப்ட் ஸ்டாண்டர்டாக வந்துருது. RTR 310ல குவிக் ஷிஃப்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ நம்ம பார்க்குற இந்த 2.5 லட்ச ரூபா வேரியண்ட்டில் குவிக் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. பட் இந்த 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் KTM வந்து குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுக்குறாங்க. RTR 310 வந்து 300cc-ல செகண்ட் லீடிங் மோட்டார் சைக்கிள்னு சொன்னோம். டியூக் 250 பார்த்தோன்னா 250cc-ல செக்மெண்ட் லீடர்னு சொல்லலாம். 4வது கம்பேரிசன் கம்ஃபர்ட். இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டியூக் 250 ஈஸி எர்கனாமிக்ஸ், அது மட்டும் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒயில் கம்பேரிங் டு RTR 310, பிகாஸ் RTR 310 லைவாக ஓட்டுறோம், லைவாக மூவ் பண்ணுறோம். அந்த பைக்கை மூவ் பண்ணிட்டு உடனே வந்து இந்த பைக் மூவ் பண்ணும்போது நமக்கு அந்த லைட் வெயிட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் குட். எர்கனாமிக்ஸ் வந்து பெட்டரான எர்கனாமிக்ஸ், பிகாஸ் பின்னாடி எந்த ஃபேரிங்குமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஏற முடியும், ஈஸியாக இறங்க முடியும். இந்த பைக்கில் ஒரு ஸ்பெஷல் RTR 310 கம்பேர் பண்ணும்போது நான் பார்த்தது என்னன்னா சீட் ஹைட் வந்து ஹையான ஸ்டாண்ட்ஸில் இருக்குது, லோ கிடையாது. ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்கனால நம்ம வந்து கீழே பள்ளத்துலேருந்து ஓட்டுற மாதிரி இல்லை. இப்படி போல்டான ப்ரெசன்ஸில் அந்த விண்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்போர்ட்டினஸை எனக்கு கொடுத்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரைடர் ட்ரையாங்கிள் ஃபுட் பெக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் பேக்வேர்ட்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பேக்வேர்ட்ஸ் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ரொம்ப பின்னாடி இருக்கும். இதில் வந்து அந்த நேக்கட் பைக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த ரைடரும் கிடையாது, டுவர்ட்ஸ் த ரைடரும் கிடையாது, சென்டர் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லீனே இல்லை. ஸோ ஒரு நேக்கட் பைக்கான ப்ரொபோஷன் எப்படி இருக்கணுமோ அது அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. டேங்க் சைஸ் சின்னது, கவுலிங் பெருசு பண்ணியிருக்காங்க. கவுல் வந்து எந்த வகையிலுமே ரைடரை டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஈஸியாக இருக்கனால நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி உட்காந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆக்சசிபிலிட்டி 5.5 ஃபீட் இருந்தாலே உங்களால் அந்த பைக்கை மேனேஜ் பண்ண முடியும். 5.3 to 5.5 5 ஃபீட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்டே பண்ணி பாருங்கள். நான் 5.8 ஃபீட். என்னோட லெக் பாருங்கள், 2 லெக்குமே ஈவனாக ப்ளேஸ் ஆயிடுச்சு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது. அதனால் ஹைட் பிக் டீல் கிடையாது. முதல்ல இந்த டியூக் 250ல நான் கொஞ்சம் ஹைட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். பட் இந்த டியூக் 250ல ஹைட் இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஸோ பெட்டராக இருக்குது, எர்கனாமிக்ஸ் பெட்டராக இருக்குது, ஆக்சசிபிலிட்டி பெட்டராக இருக்குது, ரைடர் ட்ரையாங்கிள் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி அந்த போல்டான ப்ரெசன்ஸ் கிடைக்குது. இந்த பைக்கோட சீட் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது. 2 லெவல் ஆஃப் ரெக்ஸின், லாங் ட்ரைவ்ஸ் போனாலும் பட் பெயின் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி 2 லெவல் ஆஃப் ரெக்ஸின் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் சீட்டோட லென்த் மட்டும் குட்டியாக இருக்குது. அது ஒன்று தான் வந்து நான் ட்ராபேக் இந்த வண்டியில் பார்க்குறேன். ரைடருக்கு பில்லியனுக்கு பெருசாக தான் இருக்குது. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தோன்னா பில்லியன் சீட் வந்து பெருசாக இருக்குது, அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேடல் எர்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது. சேடலோட ஹைட் வந்து அதிகமாக இருந்தால் எர்கனாமிக்ஸ் ஈஸியாக இருக்காது. இந்த பைக்கோட சேடல் வந்து கொஞ்சம் ஹைட்டு தான், பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் பைக்னால கொஞ்சம் ஹைட்டு தான். நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஏறி உட்கார மாதிரி இருக்கும். பட் சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. கிராப் ஹேண்டில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுவும் கிரிப்பியாக கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில் அந்த யூஸ் பண்ணியிருக்க அந்த பெயிண்ட் குவாலிட்டி, அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிரிப்பு கொடுக்குது, வழுக்கலை. அதனால் எனக்கு இந்த கிராப் ஹேண்டலும் பிடிச்சிருக்கு, இந்த பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டும் பிடிச்சிருக்கு.
பில்லியன் சீட் கம்ஃபர்ட் இப்படி தான் இருக்குது. 2 சைடு கால் போட்டு உட்கார்றவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கம்ஃபர்ட். அதே வந்து ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் வச்சு ஃபேமிலி யூஸ் பண்ணுறது ரொம்பவே டஃப் தான். RTR 310 கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எர்கனாமிக்ஸ், வெயிட் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. இப்போ தான் நம்ம டியூக் 250 செக் பண்ணோம். செக் பண்ண உடனே வந்து RTR 310 செக் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட் நான் ஃபீல் பண்ணுறதே கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம பைக்கை இப்படி புல் பண்ணுறோம், புல் பண்ணதும் கொஞ்சம் வெயிட் தெரியுது. ஓகே, 169 கிலோகிராம்னாலும் கொஞ்சம் வெயிட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ரைடிங் கம்ஃபர்ட் பார்த்தோம்னா நல்லாயிருக்கு. பிகாஸ் சீட்டோட ஹைட் வந்து லோ. அதே மாதிரி இந்த பைக்கோட டேங்க் பேனல்ஸ் வந்து பெரிய பேனல்ஸ். டியூக் 250 இவ்வளோ பேனல்ஸ் இல்லை. ரைடிங் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா சேம் டியூக் 250 எந்த மாதிரி ஹேண்டில் போர் பொசிஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரையாங்கிள் 6 ஃபீட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்குது. டியூக் 250 எப்படி ஃபுட் பெக்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் RTR 310 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரைடிங் போர்ஷனில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பிகாஸ் ஹேண்டில் பார் பொசிஷனும் சேம் தான், ஃபுட் பெக்ஸ் பொசிஷனும் சேம் தான். அதனால் ரைடர் ட்ரையாங்கிள் 2 பைக்லையுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னா RTR 310 சீட்டோட லெவல் வந்து லோவாக இருக்குது. ஸோ 2 பைக்கோட சீட் ஹைட்டுமே 800 mm தான். பட் இந்த பைக்கோட சீட் ஸ்டாண்ட்ஸ் வந்து லோவாக இருக்குது. அப்பாச்சி சீரிஸில் பார்த்துருப்போம், சேம் அந்த அப்பாச்சி DNA இங்கேயும் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்ட்ஸை கொஞ்சம் ஹை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் வந்திருக்கும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஹை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போல்டு ப்ரெசன்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த வேரியண்ட் வந்து டாப் வேரியண்ட்னால வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அந்த உள்ள இருக்க மெக்கானிசம். இதுவே நார்மல் சீட்ஸ்னா மேபி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம வந்து இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டை டியூக் 250 கம்பேர் பண்ணக்கூடாது. நார்மலாக சீட் கம்ஃபர்ட் இஸ் குட் இன் RTR 310. ஓவரால் ஆக்சசிபிலிட்டி, எர்கனாமிக்ஸ் அண்ட் சீட் கம்ஃபர்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்குது. சேம் லைக் டியூக் 250 தான். பட் டியூக் 250 அந்த ஹையான ஸ்டாண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் கொஞ்சம் லோவாக இருக்கனால அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. அந்த 2 வண்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 310 மட்டும் போகும்போது இட்ஸ் குட் தான். பட் இருந்தாலும் 2 பைக் பார்க்குறீங்க அப்படின்னா 2லேயுமே டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு இந்த பைக்கோட ரைடிங் போர்ஷன் நல்லா இருக்குது அப்படின்றத செக் பண்ணி முடிவு பண்ணுங்க. இந்த பைக்கோட பில்லியன் கம்ஃபர்ட் பார்ப்போம். பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தோம்னா சேம் லைக் டியூக் 250 தான். சேடலோட ஹைட்டாக இருக்கட்டும், சீட்டோட கம்ஃபர்ட் வந்து இந்த RTR 310 கொஞ்சம் சின்னதான் சீட். அதனால கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிங் டியூக் 250. ஃபேட்டாக இருந்தாலும் இந்த பைக்கில் பின்னாடி உட்காந்து போக முடியும். பட் லாங் டிரைவ் போகும்போது பில்லியனால ரைடர் வந்து டயராக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது பவர்ஃபுல்லான மிஷின். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ரேவ் பண்ணி போகும்போது பில்லியன் முன்னாடி போயிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து ரைடருக்கு கொஞ்சம் டயர்ட்னஸை கொண்டு வரும். பிகாஸ் பில்லியன் வந்து ரைடர் மேலே விழுகும்போது அது கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்படுத்தும். அது மட்டும் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் லாங் டிரைவ் போகும்போது பில்லியனோட போகிறது கொஞ்சம் டஃப். அதே ஃபேமிலி யூஸ் பண்ணுறதும் டஃப். சேட்டலைட் சேம் தான். பட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பில்லியன் சீட் வந்து டியூக் 250 நல்லா இருக்குது. ஃபைனல் கம்பேரிசன் ஃபீச்சர்ஸ். வந்து KTM பைக்கில் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை. RTR 310 வந்து இந்த செக்மெண்ட்டில் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருந்த மோட்டார் சைக்கிளாக இருந்துச்சு. பட் இப்போ டியூக் 250 அப்டேட் பண்ணனால டியூக் 250 நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் RTR 310 இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. அண்ட் ரைட் வேவ் த்ராட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5-inch TFT கிளஸ்டர், 5 ரைட் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். குவிக் ஷிஃப்டர்ஸ் இந்த மாடலில் கிடையாது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருது. ஓவரால் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சொல்லி ஒரு கிட் கொடுத்து அந்த கிட்டுக்குள்ளே தான் அந்த கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரியர் லிஃப்ட் கண்ட்ரோல் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வருது. ஸோ அதை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ரைடருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்குள்ளே வருது RTR 310. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, SMS கால் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த RTR 310 காமிக்கும். 10x10 நேவிகேஷனும் வந்துருது. அப்படியே டியூக் போனோம் அப்படின்னா டியூக்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? டியூக் 250 அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. பைடாக்சியல் குவிக் ஷிஃப்டர்ஸ் டியூக் 250 இருக்கு, RTR 310 கிடையாது. அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. யார் கால் பண்றா, என்ன SMS வருது, ஹெட்செட் பேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 2 டைப் ஹெட்செட் முதல்ல பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கிளஸ்டரில் எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். 5-inch கிளஸ்டர் தான். இதுலேயும் TFT கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் கிளச் வந்துருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. 2 ரைட் மோட்ஸ், ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக் அண்ட் சூப்பர் மோட்டோ ABS வந்துருது. அண்ட் ஃபைனலாக கார்னரிங் ABS டியூக் 250 இருக்கு. கார்னரிங் ABS RTR 310 கிடையாது. கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் இருக்கு. கம்பேர் பண்ணும்போது 75% ஆஃப் த ஃபீச்சர் 2 பைக்லயுமே இருக்கு. இந்த பைக்ல குவிக் ஷிஃப்டர்ஸ் கிடையாது, இந்த பைக்ல குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்கு. சோ இந்த பைக்ல ஹெட்செட் பேர் பண்ண முடியாது, இந்த பைக்ல ஹெட்செட் பேர் பண்ணிக்கலாம். RTR 310 க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, டியூக் 250 க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. RTR 310 கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் இருக்கு, டியூக் 250 கார்னரிங் ABS இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிஃபர் ஆகுது அப்படின்றத ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். கமிங் டு த கன்க்ளூஷன், 2 பைக்கோட பிரைஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணோம். டியூக் 250 பிரைஸ் வந்து 2,45,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ஸோ RTR 310 பேஸ் வேரியன்ட் வந்து 2,50,000 வருது. 5,000 பிரைஸ் கூட. ஸோ இந்த 5,000 ருபீஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மைலேஜ் ஃபீஸ் மேட்டர்ஸ். 250 மைலேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 30 நீங்கள் எதிர்பார்க்கலாம், 32 எதிர்பார்க்கலாம். நீங்கள் எக்கனாமிக்கலாக ஓட்டினீங்கன்னா பிலோ 30 அஷ்யூர் பண்ணலாம், 30 அஷ்யூர் பண்ணலாம். பட் 30 above அஷ்யூர் பண்ண முடியாது. அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரைடிங் கண்டிஷன். ஸோ 30 கிலோமீட்டர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவே RTR 310 போனால் அதுவும் சேம் ஒரு 28 to 30 கிலோமீட்டர் பர் லிட்டர் நீங்கள் கிளைம் பண்ணலாம். பிகாஸ் இது 300cc பவர் கூட. அது பார்க்கும்போது எக்கனாமிக்கலாக ஓட்டினீங்கன்னா 30, இதில் எக்கனாமிக்கலாக ஓட்டினீங்கன்னா ஒரு 32, 33 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த 2 பைக்கோட மைலேஜ் ஃபிகர்ஸ். டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா டியூக் 250 வந்து ஒரு 145 to 148 வரைக்கும் போகும்.
அதுவே ஆர்டிஆர் 310 பார்த்தோம்னா 160 to 175 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லோ அண்ட் மிட் அண்ட் டாப் அண்ட் 3 ரேஞ்சிலுமே பூந்து விளையாடக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் தான் இந்த ஆர்டிஆர் 310. பட் டியூக் 250 பார்த்தோம்னா லோ அண்டில் வந்து ஒரு மாதிரி குழந்த மாதிரி சட்டிலாக தான் கேம் ஆடும். மிட் ரேஞ்ச் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சட்டிலாக தான் இருக்கும் பவர் டெலிவரி. ஸோ அந்த 5000 RPMலேருந்து 6000 RPM போகும்போது இந்த ரியல் பீஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். 6000 to 9000 RPM வரைக்கும் அந்த மிட் ரேஞ்ச் டு டாப் அண்ட் பவர் வந்து டியூக்கில் சூப்பராக இருக்கும். பட் 3 ரேஞ்சஸ்லையுமே ஆர்டிஆர் 310ல பவர் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலையும் பவர் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310. எனக்கு இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சட்டிலான பவர் தான் வேணும், பவர் டெலிவரி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டியூக் 250 ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபைனலாக எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஆர்டிஆர் 310 வந்து அப்பாச்சியோட டிஎன்ஏ இருக்குது. அப்பாச்சி பைக்ஸ் ஸ்டில் நோ BS6 phase 2 நார்ம்ஸ்லையுமே சேம் எக்ஸாஸ்ட் நோட்டை ஸ்டில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம். இன்ஜின் நோட் வந்து ப்ரீமியமாக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு 65% லவுட்னஸ் இருக்குது, ரொம்ப லவுட் கிடையாது. முதல்ல இந்த KTM பைக்ஸோட எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. எக்ஸாஸ்ட் நோட்டால தான் நிறைய பேர் KTM பைக்ஸை திரும்பியே பார்த்தாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ அந்த விஷயம் டோட்டலாக இல்லை. பிகாஸ் ஆஃப் நார்ம்ஸ், BS6 phase 2 நார்ம்ஸ், எக்ஸாஸ்ட் நோட். நோட் எங்க? நோட் உள்ளே இருக்குது, ரெவ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் பவர் டெலிவரியில் சொன்னதான் 5500 to 8500 தான் எக்ஸாஸ்ட் நோட்டோட பீட்டுமே கேட்க முடியுது. அந்த ஒரு பாப் பீட்டே அந்த இடத்துல தான் கேட்க முடியுது. லோ ஒன்லேயும் எக்ஸாஸ்ட் நோட் பெருசாக அலவுடாக இல்லை. டாப் பெயின் போகும்போது ஓகே அந்த பீட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. பட் எக்ஸாஸ்ட் நோட் எதில் பெட்டராக இருக்குன்னு ஆர்டிஆர் 310 தான் பெட்டராக இருக்குது. இட்ஸ் ப்ரீமியம் 2. ரெண்டு பைக்லையுமே இன்ஜின் நோட் ப்ரீமியமாக இருக்குது, எக்ஸாஸ்ட் நோட்டும் ப்ரீமியம் தான். பட் லவுட்னஸ் எதில் இருக்குன்னு ஆர்டிஆர் 310 தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோட இம்ப்ரெஷன்ஸ், என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம், இல்லை உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சைட்.